வனத்துறை அமைச்சர் இல்லை, அது அப்புறமா அதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். மாண்பு உறுப்பினர் தளவாய் சுந்தரம், இந்த பொருள் குறித்து புலி தாக்கியது குறித்து கவன ஈர்ப்பு கொடுத்தவர்கள் மட்டும் இப்போ உங்கள் கருத்தை நீங்கள் சுருக்கமாக வினாவாக தொடுக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தோவாளை ஒன்றியம் தோவாளை ஊராட்சிக்கு உட்பட்ட செண்பகம்புதூரிலே கடந்த ஒரு வார காலமாக சிறுத்தை நடமாட்டம் கொண்டிருக்கிறது. அந்த சிறுத்தையை பிடிப்பதற்காக மாவட்ட வன அதிகாரியிடம் மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நேற்றைய தினம் அந்த சிறுத்தை எங்கள் ஊருக்கே வந்துவிட்டது. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக பேரவைத் தலைவர் வனத்துறை அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து உடனடியாக அந்த சிறுத்தையை பிடித்து, நீங்கள் லாஸ்ட் டைம் இதே தான் சொன்னாங்க, கடந்த மாதம் அந்த சிறுத்தையை பிடித்து களக்காடு வனத்துறையில் கொண்டு விட்டார்கள். மீண்டும் அதே திரும்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து விட்டது. ஆகவே அதை அந்த சிறுத்தையை பிடித்துக் கொண்டு வேற ஏதாவது ஒரு மலைப்பகுதியை கொண்டு விடும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் செல்லசாமி அவர்கள். மாண்பு உறுப்பினர் செல்லசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதியிலே கடந்த 10 தினங்களுக்குள் 2 பேர் புலியால் தாக்கி உயிரிழந்த சம்பவம் நடந்திருக்கிறது. வனத்துறை என்பது 10 நாள் ஆன பிறகு கூட அந்த புலிகளை பிடிப்பதிலே அல்லது அதற்கான நடவடிக்கை எடுப்பதிலே மெத்தனம் காட்டி வருகிறார்கள். இது பரவலாக நீலகிரி மாவட்டம் மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட இப்போது சுட்டி காட்டுகிறார்கள். தொடர்ச்சியான யானைகள் தாக்கி உயிர் பலிகள், புலிகள் தாக்கி இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எனவே வனத்துறை என்பது உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக தமிழக அரசு அழுத்தமான நடவடிக்கை என்பது கொடுக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் என்பது தமிழக அரசு கொடுப்பதோடு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிவாரணம் என்பது தமிழகத்திற்கு போதுமானதாக இல்லை. எனவே மத்திய அரசாங்கம் அதிகமான நிவாரணத் தொகையை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்றம் மூலமாக வலியுறுத்த நம்முடைய கவன ஈர்ப்பை ஏற்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா ஓவேரி வனப்பகுதியில் கடந்த 10 நாட்களில் 2 நபர்களை புலிகள் தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த புலியை வனத்துறை மூலமாக மயக்க ஊசி கொடுத்து பிடித்து புலிகள் காப்பகத்தில் விட வேண்டும். அதே போல இன்றைக்கு வனவிலங்குகள் தாக்கி உயிரிழந்தால் அரசின் சார்பாக 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தரப்படுகிறது. அது போதுமானதாக இல்லை. அதை 25 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து வனவிலங்குகள் மனித மோதல்களை தடுக்க வனப்பகுதியை ஒட்டி சோலார் ஓபன்ஸ் அமைக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மளுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு ஓவேலி பேரூராட்சி கூடலூர் நீலகிரி மாவட்டத்தில் திரு பாலகிருஷ்ணன் வயது 56 என்பவர் வந்து 9/8/2026 அன்று புலி தாக்கி இறந்தது உண்மை. அடுத்து வந்து கடந்த 21/8/2026 ரவிச்சந்திரன் என்பதும் அதே புலி அதே இடத்துலையே தான் தாக்கப்பட்டு இறந்துருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் பெரிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அன்று மாலை 2:45 இந்த சம்பவம் நடந்தது. ஒரு 4 மணிக்குள்ளே அந்த புலியை பிடிப்பதற்குண்டான சட்ட ரீதியான நம்ம வனத்துறை சார்பாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க அப்பே உத்தரவிடப்பட்ட அந்த ஆர்டர் காப்பி அது. அந்த புலிகளை பிடிப்பதற்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த புலியை பிடிப்பதற்கு 3 வனப்படை அமைக்கப்பட்டிருக்குது. 3 மருத்துவர்கள் மயக்க இன்ஜெக்ஷன் போட்டு பிடிப்பதற்காக 3 மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. போதாதுன்னு சொல்லிட்டு மதுரையிலிருந்து சிறப்பான ஒரு டாக்டரையும் அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. கேமராக்களும் வச்சு கண்காணிச்சிட்ருக்காங்க. விரைவில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த புலியை கேப்சர் பண்ணி நம்ம வண்டலூர் அல்லது புலிகள் காப்பகத்துக்கு அந்த புலி கொண்டு வரப்படும். மேலும் இந்த புலியால் இன்னொரு உயிர் போகாது என்பதை இந்த அவையில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, கடந்த காலத்தெல்லாம் வந்துட்டு ஒரு 9 பேர் இறந்த ஒரே விலங்குகளால் ஒரு 9 பேர் இறந்த பிறகு தான் அதை பிடிச்சிருக்காங்க. இது 2 பேர் இறந்த உடனே நம்ம அரசு
உடனே ஆர்டர் போட்டு அந்த புலியை பிடிப்பதற்கான உத்தரவு வழங்கியிருப்பது இது முதல் முறையாதுன்னு தான் சொன்னாங்க அதிகாரிலாம். அது அன்று சம்பவம் நடந்த அன்றே உத்தரவு போட்டு அந்த ஆர்டர்லாம் கையில் இருக்குது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் பேசுனது வருத்தமான விஷயந்தான். 10 லட்சம் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாச்சு, அதையும் கொடுத்துருவாங்க. நீங்கள் கேட்ட கோரிக்கைக்கு உரிய பதில் எது வந்தாலும் நீங்கள் உரிமையாக கேளுங்க. எங்கள் துறை சார்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். எங்கள் முதல்வரும் அதுக்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை நேரத்தில் இந்த அவையின் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தங்களிடம் சட்டப்பேரவை விதி 55 கீழ் ஒரு கவனிப்பு கொடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரிலிருந்து டெல்டா மாவட்டத்திற்கு குறுவை சாகுபடி செய்ய தண்ணீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. அதனால் நிலத்தடி நீரை அதுதான் படிச்சிருங்க. அதை நிலத்தடி நீரை நம்பி சுமார் 2 லட்சம் ஏக்கர் இல்லை விவசாயிகள் அரசிடமிருந்து இன்னும் பதில் வரல. என்னன்னா நீங்கள் விளக்கமாக சொல்ல இருங்க ஒன்று சொல்லிடுறேன். இதே போன்று நீங்கள் விளக்கமாக சொல்ல ஆரம்பித்து பதில் வராமல் நான் அதை அனுமதித்தால் அரசாங்கம் பதில் தருவது ஏன் தாமதப்படுத்துகிறது, ஏன் பதில் விலை என்ற பிரச்சனை வரும். பதில் வந்தவுடன் விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பு இப்போ மென்ஷன் பண்ணிட்டீங்க. இப்போ இல்லை, இப்போது நீங்கள் பதிவு செய்துவிட்டு மேட்டூர் அணையில் ஏன் தண்ணீர் திறக்கவில்லை என்பது வினாவாக கேட்டுவிட்டீர்கள். விளக்கத்தை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் பதில் கிடைத்தவுடன் இதே அவையில் நான் பதில் சொல்லுவேன். அது வரைக்கும் இதை மென்ஷன் செய்ததாக பதிவு செய்ததாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். பதிவு பண்ணியாச்சு. மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, டெல்டா மாவட்டங்களில் சென்ற வாரம் பெய்த திடீர் மழையால் சுமார் 2000 ஏக்கரில் விளைந்த நெற்பயிர் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையால் நனைந்து முளையிட்டுள்ளது. ஆகவே இது 2 குறித்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இதை பதிவு செய்து கொள்கிறோம். அறிவிப்புக்கு அமைச்சர் அவரிடமிருந்து அரசிடமிருந்து பதில் வந்தோடு விரிவாக விவாதிப்பதற்கு நான் அனுமதி அளிப்பேன். இதோடு மென்ஷன் பண்ணியது போது இன்றைக்கு 13 உறுப்பினர்கள் பேச வேண்டாம். 6 மானிய கோரிக்கைகள் நான் விவாதத்துக்கு எடுத்துக்கோ. 2026-27 ஆண்டுக்கான மாண்பு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் முதல்வர் மாண்புமிகு பேரவை உறுப்பினர் திரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து பயிர்கள் பாதிப்படைந்திருக்கு நிவாரணம் வழங்கும் என கூறியிருந்தார். இது குறித்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக சில விவரங்களை பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். 2026ஆம் ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழகத்திற்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய மழை அளவு 185.6 மில்லிமீட்டர். ஆனால் 23/8/2026 வரை இயல்பை விட 18% குறைவாக 151.4 மில்லிமீட்டர் மட்டுமே கிடைத்துள்ளது. இந்நிலையில் கடந்த 20/8/2026 முதல் டெல்டா உள்ளிட்ட சில மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய லேசான மழை மிதமான மழை பெய்து வருகிறது. இதில் கடந்த 20/8/2022 அன்று காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டாரத்தில் சுமார் 180 ஏக்கர் பரப்பளவிலும், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் வட்டாரத்தில் 0.81 ஹெக்டேர் பரப்பிலும் அறுவடைக்கு தயாராக இருக்கும் குறுவை நெற்பயிர்கள் சாய்ந்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். நாகப்பட்டினம் உள்ளிட்ட இதர டெல்டா மாவட்டங்களில் தற்போது பயிர் பாதிப்பு இல்லை. எனினும் பயிர் நிலை தினசரி கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் பயிர் பாதுகாப்பு ஏற்படும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இம்மாவட்டங்களில் தற்போது வறண்ட வானிலை நிலவி வருவதால் குறுவை நெல் நடை அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது 150.81 ஹெக்டேர் பரப்பளவில் சாய்ந்துள்ள பயிர்கள் நிலையை பொறுத்து ஓரிரு நாட்களில் அறுவடை செய்யப்படும் என்று சம்பந்தப்பட்ட மாவட்ட வேளாண்மை மற்றும் இணை இயக்குநர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் தென்மேற்கு பருவ காலத்தில் எல்நிலோ விளைவினால் நிகழும் வானிலை மாற்றங்கள் ஏற்படும் பயிர் பாதிப்பு மற்றும் மழைப்பொழிவு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பயிர் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அரசு விதிகளின்படி 33% மற்றும் அதற்கு மேல் பாதிக்கப்பட்ட பேருக்கு நிவாரணம் வழங்க உரிய நடவடிக்கை என்பதை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் வாக்கெடுப்போம். மானிய கோரிக்கை எண் 34 நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மாண்புமிகு பள்ளிக்கல்வி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 34 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 17,246 கோடியே 59,85,000, மூலதன கணக்கில் 11,331 கோடியே 20,18,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,284 கோடியே 79,03,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். வெட்டு தீர்மானங்கள் மொழிதல். மாண்பு உறுப்பினர் பி.கே. சேகர்பாபு அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் டாக்டர் வை. முத்துராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார், மாண்பு வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு முனைவர் எம்.எச். ஜவஹர்லால் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி.வி. மார்கண்டியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் அவர்கள் ஏற்கனவே படித்தவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் எம். ராஜு நீங்கள் இருங்க. மாண்பு உறுப்பினர் மாண்பு உறுப்பினர் இன்னும் படிக்கல. மாண்பு எம்.எச். ஜவஹர்லால் அவர்கள் இருக்கையில் இருக்கிறார். மாண்பு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச. சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன், மாண்பு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் எம். போஜராஜன், மாண்பு உறுப்பினர் திருமதி லதா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஏ.பி. ஜெயசங்கர் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஹரிபாஸ்கர் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் மாண்பு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். ஆஸ்டின் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் திமு ராஜேந்திரன் இருக்கிறார். மாண்பு உறுப்பினர் க. கருணாநிதி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ரா. இளங்கோ அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் எஸ். எம். சுகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அருண்மொழி தேவன் அவர்கள் இருக்கிறார். மாண்பு உறுப்பினர் கோ. ஹரி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் மு. திராவிடமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச. வெற்றிவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. மாரிமுத்து அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் O.S. மணியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆ. குட்டி என்கிற சுதாகர் அவர்கள் இருக்கையில், மாண்பு உறுப்பினர் வே. சம்பத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சி. கணேசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் E.C. கோவிந்தராஜன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் G.R. வசந்தவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் E.C. கோவிந்தராஜன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் G.R. வசந்தவேல் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் சு. பழனிசாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் P.S. சீனிவாசன் அவர்கள் இருக்கையில், மாண்பு உறுப்பினர் ஆர். செல்லசுவாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் கோ. வெங்கடாச்சலம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திருமதி ல. ஜெயசுவாத லட்சுமிகாந்த் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. மோகன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். காமராஜ் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அர. சக்கரபாணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் கே. கதிரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் த. சாமிநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் பூண்டி கே. கலைவாணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. அண்ணா பூண்டி கலைவாணன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் க. அண்ணாதுரை அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் என். அசோக்குமார் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் ஆசை வில்லுநாதர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சிவ. வி. மையநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள். மானிய கோரிக்கை எண் 28 செய்தி மற்றும் விளம்பரம், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை, மாண்புமிகு பள்ளிக்கல்வி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செய்தி மற்றும் விளம்பரம் பற்றிய மானிய கோரிக்கை எண் 28 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 292 கோடியே 76,94,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 8,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். வெட்டு தீர்மானங்கள் முன்மொழிதல். மாண்பு உறுப்பினர் திரு பி.கே. சேகர்பாபு அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் வை. முத்துராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். ஆஸ்டின் அவர்கள் இருக்கையில், மாண்பு உறுப்பினர் இரா. ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் எம். ஜவஹர்லால் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. கருணாநிதி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி.வி. மார்கண்டியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எம். ராஜு இருக்கையில், மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச. சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. மாரிமுத்து அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் எம். போஜராஜன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அம்பேத்குமார் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் எஸ். எம். சுகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. கார்த்திகேயன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் மு. திராவிடமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச. வெற்றிவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் வே. சம்பத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கோ. வெங்கடாச்சலம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் திருமதி ல. ஜெயலட்சுமி லட்சுமிகாந்தன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கோ. ஹரி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். காமராஜ் அவர்கள், மாண்பு உறுப்பினர் O.S. மணியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அர. சக்கரபாணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள். மானிய கோரிக்கை எண் 30 எழுதுபொருள் மற்றும் அச்சு, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை, மாண்புமிகு பள்ளிக்கல்வி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எழுதுபொருள் மற்றும் அச்சு பற்றிய மானிய கோரிக்கை எண் 30 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 183 கோடியே 72,53,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 8,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன்.